படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா, நடுவே எங்கள். என்னடா என் பிறந்த நாள் நல்லா தூங்கி இருக்க, ஏமாட்டு கணக்காட்டம் எந்திரிச்சு போடா. A few moments later. மச்சான் ரொம்ப பசிக்குது. சரி புள்ளியாராண்டே கேட்போம். ஹலோ புள்ளியார, ரொம்ப பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொடுங்க. டேய், உன்னை எழுப்புனது மட்டும் இல்லாம நானே செஞ்சு தரணுமா? சரி, அந்த சட்டி அங்க வை. மச்சான் புள்ளியார் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாரு, ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொல்ல சொன்னார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதை பாருங்களேன் மச்சான், அதுவும் புள்ளியாருக்கு செஞ்ச சுண்டையிலே கொடுத்துருக்காருன்னா. ஆமா, எனக்கு பிடிச்சதான் தர முடியும், உனக்கு பிடிச்சதா கொடுக்க முடியாது. புள்ளியாருக்கு ஃபோன் பண்ணி சுண்டல் நல்லா இருக்குதுன்றான். அட புள்ளியாரே ஃபோன் பண்றாரு, எதுக்கு ஃபோன் பண்றாரு? புள்ளியார சுண்டல் சூப்பர். சரி புள்ளியார, சரி நீங்களே சொல்லிடுங்க புள்ளியார. எல்லா மதமும் ஒண்ணுதான், புரியுதுங்களா? நான் சொல்றது நல்லா காது கொடுத்து கேளுங்க. நடுவுல இருக்கிறவங்க பேச்சு கேட்டுன்னு எல்லாம் சொல்லுங்க. இந்துஸ்களுக்கு இந்து சாமி பெருசு, முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் சாமி பெருசு, கிறிஸ்டியனுக்கு கிறிஸ்டியன் சாமி பெருசு. அப்ப நீங்க சொல்ல வர்றது ஐயனார் சாமி, இயேசு சாமி, அல்லா சாமி, எல்லா சாமி என் சாமி தான். இப்ப அது புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்ப அது ஒன்றுமே ஒன்னா இருந்து வாழ பழகுங்கடா. நடுவுல இருக்கிற பேச்சு கேட்டு நாசமா போவாதீங்கடா. என் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா பண்ணிடுவாங்க. உங்க வீட்டு புள்ளியா நினைச்சு என் பையனை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன விடுங்க. மச்சான் புள்ளியாரே சொல்லிட்டாரு, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மச்சான்.